Hey friends, நான் உங்கள் முகேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கைன் மாஸ்டரில் எப்படி தமிழில் டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பொறுத்தளவு நம்ம நிறைய வெர்ஷன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் வெர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்காக வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இது எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடிட் ஆப்ஷன். ஸோ ஏன் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் போடாமல் எப்படி பேக்லேருந்து ஆரம்பித்தேன்னா, ஸோ எப்படி அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நான் சிம்பிளாக முடிக்கிறதுக்காக இப்படி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கங்க. நான் எனக்கான வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவர் வாய்ஸ் ஆரம்பிக்கும்ல, என்னோடு நீ இருந்தால், அது மாதிரி இங்கே வந்து ஓ என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற லைனில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து கூகுள் கீபோர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இப்போ டெக்ஸ்ட்னு இருக்க வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆன் பண்ணுறேன். லேயர் டெக்ஸ்ட் போனதுக்கப்புறம் இங்கிலீஷில் தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும் கூகுள் கீபோர்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து தமிழை டைப் பண்ணிக்கணும், தமிழை டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் தமிழ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கைன் மாஸ்டரில். ஸோ இப்படி தான் கைன் மாஸ்டரில் வந்து தமிழில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இல்லை எனக்கு வந்து இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு டிஃபால்ட்டு ஃபாண்ட்டாக தான் இருக்கும். தமிழில் நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும், இல்லை ஒல்லியாக இருக்கும், அவ்வளோதான். பல வித்தியாசமான டிசைன், இப்போ மூவி ஃபாண்ட்லாம் வருதுல்ல, அது மாதிரி டிசைன்லாம் வந்து நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும். அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் வந்து நீங்கள் போய்ட்டு கரெக்டாக அந்த ஆரம்பிக்கும்ல, அந்த இடத்துல ஓ என்னை நான் யார் என்று சொன்னாலும் புரியாது, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட்டை மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, நம்ம ஆட் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து தெளிவாக இருக்கணும். செகண்ட் ரூல் என்னென்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வீடியோவை விட நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். தேர்ட் விஷயம் என்னென்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். இன் அனிமேஷன் இல்லை அவுட் அனிமேஷன் நம்ம அது பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் அனிமேஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, லெட்டர் பை லெட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவான சாங்ல. ஸோ வந்து நான் வந்து டைமிங் வந்து ரொம்ப கூட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தேன்னா டக்குன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இவ்வளோ ஸ்பீடாக வேணாம், எனக்கு நான் ஸ்லோவாக வச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லிரிக்ஸ் எண்ட் ஆகும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு ஃபாண்ட் இருக்குது, கீழே ஒரு ஒயிட் கலர் ஃபாண்ட் இருக்குது. இது எப்படின்னா, இதே ஃபாண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் திரும்ப கரெக்டாக கீழே விட்டு எண்டாரட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் நீங்கள் வச்சுக்கலாம், அனிமேஷன். நான் இந்த இடத்துல வந்து ஸ்கேல் டவுன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி வைப்ரைட் அது மாதிரி எந்த அனிமேஷன் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல அதுக்கடுத்த செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ மேலே இருக்க டெக்ஸ்ட் அப்படியே கீழே காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் சைட்லேருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, எப்போயுமே ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்க வந்து சும்மா சாதாரணமாக எடுத்தவொடனே வந்துடக்கூடாது. கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கணும்னா வீடியோ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகணும். மீன்ஸ் கொஞ்சம் கருப்பாக வந்துட்டு அப்புறம் வீடியோ ஆரம்பிக்கணும், முடியும் போது அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ். இதுக்குள்ளே போயிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வீடியோ ஃபேடின் வந்து 2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது இல்லாமல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். மொக்கையாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மொக்கையாக இருக்குல்ல. இப்போ வந்து நான் வந்து ஃபீடின் வச்சுக்கிறேன், 2 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஆடியோ ஃபீடினில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வீடியோ ஃபீடினில் வந்து ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ண பாருங்களேன். இது கொஞ்சம் பார்க்க யூனிக்காக இருக்குல்ல. ஸோ அதுமாதிரி ஃபேட் அவுட்லேயும் வந்து நீங்கள் அந்த பிளாக்காக முடியும் போது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ட்ரிக். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட் இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த நல்லா ஃபாண்ட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சீக்கிரமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். இதில் வந்து விக்ரம் தானே மெயின் கேரக்டர். ஸோ நான் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், பிளர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிளிப் கிராஃபிக்ஸ் போயிட்டு கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இருக்கும். இதில் வந்து மோஷன் பிளர் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்பைரல் பிளர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து மோஸ்ட்லி வந்து 4 இல்லை 5 வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாக கேரக்டர் தெரியுவாங்க, எல்லாம் தெரிய மாட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து இதுலேயும் போயிட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணணுன்னா, அதே மாதிரி வந்து ஒரே எஃபெக்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அழகாக தெரியும். மோஷன் பிளரில் போயிட்டு அதே 4 கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
இந்த வீடியோவில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பல வெர்ஷன்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வெர்ஷன் தேவைன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து அந்த வீடியோட லிங்க்கை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யுவர் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். மேலும் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பை பாய்.